ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான மெஷர்மெண்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 44 சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மரக்கூம்பு இருக்குது சரிங்களா. அதோடைய சுற்றளவு வந்து என்னென்னா 44 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுற்றளவு அப்படின்னா எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே சுற்றி இருக்காங்கல்ல அந்த அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மரக்கூம்போட உயரம் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா h = 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த கூம்போட கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன அளவு அப்படின்னா வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூம்புக்கான கன அளவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr² h சரிங்களா. இதுதான் கூம்போட கன அளவுக்கான வந்து ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்ன இருந்தால் நம்ம கன அளவு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h வேணும், r வேணும். நம்மள்ட்ட h மட்டும்தான் இருக்குது. r என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றளவு கொடுத்துட்டாங்கல்ல, அதை வச்சு நம்ம கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு = 44 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சுற்றளவு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πrக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா கூம்போட கீழ்ப்பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வட்ட வடிவமாக இருக்கும். வட்டத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து என்னென்னா நான் 2πr = 44 அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr = 44. ஸோ நம்ம என்னென்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். எப்படி பிரிக்கலாம்? 2 × 22/7 × r அப்படியே வச்சுக்கலாம் = 44 அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் 22 இருக்குது, அந்த பக்கம் 44 இருக்குது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 2ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். r = என்ன வரும் அப்படின்னா 7 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆரமாக கேட்டிருக்காங்க. இல்லை, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வால்யூம் கன அளவு கேட்டிருக்காங்க சரியா. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது பாருங்கள். h = 12, r = 7. வால்யூம் கன அளவுக்கான ஃபார்முலா என்னென்னா 1/3 πr² h சரியா. = 1/3 × 22/7 என்னென்னா r 2 r போடணும், r²ன்றதால × 12 சரிங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். 7 கேன்சல் ஆகிடும். 3 இதையும் கேன்சல் பண்ணால் 4 சரிங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது பாருங்கள். 22 × 7 × 4 அப்படின்னு ஆகிடும். 22 7 பெருக்குனா என்ன வரும்? 7 2 14 வரும், மிச்சம் 1 இருக்கும். திரும்ப 7 2 14 வரும், 15 இருக்கும் × 4 அப்படின்னு வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம இது மாதிரி ஈஸியாக பெருக்கிக்கலாம். 154 × 4 இருக்கா, 150 × 4, 150 4 பெருக்குனா என்ன வரும்? 600. 4 4 பெருக்குனா என்ன வரும்? 16 சரிங்களா. 600 + 16 எவ்வளோ வரும்னா 616 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். 616 சென்டிமீட்டர் க்யூப். ஏன்னா வந்து நம்ம வால்யூம் பார்க்குறோம், கன அளவு வந்து க்யூப்பில் எழுதுகிறோம், பரப்பளவு தான் வந்து ஸ்கொயரில் வரும் சரிங்களா. 616 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே, தேங்க்யூ.